சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இந்த கலைமாமணி அவார்டு பற்றி வாங்கிருக்கீங்க. எனக்கு இந்த கலைமாமணி என்ன மகிழ்ச்சினா, ஒரு அரசு விருது முதல் வாங்குகிறோம். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஒரு அரசு விருது கிடைக்கிறது போது அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் நிறைய பேர் அவார்டை நீங்கள் வாங்கினதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு தாமதமான ஒரு அவார்டு உங்களுக்கு இதுவே ஆக்சுவலாக தாமதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சாதிச்சிருக்கீங்க, 200 நாள் பட வெள்ளி விழாலாம் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு டிலேவாக கொடுத்துட்டாங்களோ? அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் இந்த ஒரு காத்திருத்தல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பஸ்ஸு கூட காத்திருக்கணும். ஒரு காதலிக்கிட்ட கடிதம் கொடுத்துட்டு கூட ஓகேவா எடுத்துக்கு பார்த்துருக்கணும், வெயிட் பண்ணணும். எட்டவுடனே எஸ்ன்னு வந்துட்டு அதில் என்ன இருக்குது? ஒரு ஆள் பணம் தரன்றாரு, வர அந்த ஆட்டோவில் அவர் வர்றாரா, காரில் வர்றாரா, அப்படி போய் வெயிட் பண்ணிருந்து கட்சியில் ஒரு சைக்கிளில் வந்து எப்போ வந்துட்டு அது நல்லாயிருக்கும். எடுத்தோடனே அந்த வண்டியில் தான் வராரு, பணம் தர்றாரு. இப்போ ஒரு இந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் லெட்டர்னா அதே வந்துடுச்சு வச்சுங்க, அது ஒரு இதுவா அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல. காத்திருத்ததுக்கு எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த வகையில் இது இப்போ நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு இப்போ தான் கொடுத்தாங்களா, அது கேட்குறது இன்னும் சந்தோஷமாக இருக்க, முன்னாடியே கொடுத்துருக்கணுமே அப்படின்னு சொல்கிறது இல்லை. அது கூட ஒரு கூடுதல் மகிழ்ச்சி வருது. அதாவது எதையுமே பார்த்த உடனே ரசிக்கிறோம், அவ்வளோதான். இது நேற்றே வந்திருந்தா, முந்தா நாள் இது வராமே போயிருந்தா அப்படிதான் இல்லையே, நம்ம விடுபடலையேம்மா, நம்ம இருக்குமில்ல. கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க உங்களை மாதிரி ஒரு யூத் பட்டாளத்தோட சேர்ந்த மாதிரி நட்பை துணையில தான் வந்திருக்கீங்க. யூத் பட்டாளத்துக்குள்ள நானும் யூத்து தானே. உங்களை மாதிரியே நல்ல டீம். ஹிப்ஹாப் தமிழ் நான் அவரை ஒரு ஹீரோ தனிமைப்படுத்தியே பார்க்க முடியாது. நானே எல்லாம் அப்படி தான். அவர் துதக்கோர் அப்படி அவ்வளோ எளிமையாக இருப்பார் பழகும்போது. எனக்கு நல்ல பரிச்சயமான இயக்குனர் திரு சுந்தர் சி, அவரோட தயாரிப்பு, குஷ்பு மேடம், அவெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச. ஆனால் வெற்றி அதுன்னு கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிச்ச டீம். அதனால் இது நட்பே துணை, வெற்றியே துணை தான் அவளுக்கு. அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. எல்லோரும் சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஹிப்ஹாப் தமிழ் அந்த தமிழ் மரபு நிறைய அன்பு, இப்போ அண்ணன்னு கூப்பிட்றது, அதுக்குள்ளே அண்ணனில் சார் இருக்குது, அந்த ஒரு பணிவு இருக்குது, அகங்காரம் இருக்காது அண்ணன்றது. எனக்கு அந்த ரேப்புக்கு பிள்ளை தான் அப்போ எப்படி கூப்பிடுவாரோ அந்த மாதிரி. ஆனால் லோக்கல் பையனாகிறப்பில் ரொம்ப யதார்த்தவாதி, இப்போ ஜாலியாக. அது ஒரு கடுன்னு சொல்லி வராமல் பார்த்துக்கோப்பில்ல, டோட்டல் செட்லேயே ஒரு உத்து. அப்புறம் ஒரு துருத்துருன்னு வாங்கல்ல, இப்படி அதுதான் அவர். நாங்கள் தூரத்தை கவனிக்குது, கை கலாச்சிது, அது மியூசிக் போட்டவே அப்படியே என்ன அது 24 ஹவர்ஸும் அந்த உடம்பு டியூனப் ஆகிட்டே இருக்குது. அது அவர் பண்ணுற கேரக்டர் மாதிரி அவர் எஸ்ஐயாக டியூன் பண்ணிடுது பாடி. அவர் மியூசிக்கலி மேன். பாடல்லாம் சூப்பராக கிட்டே இருக்கு. இந்த மாதத்தில் சொல்லியிருக்காங்க, ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அவங்களுக்கு அத்துப்படி. அதனால் அது கரெக்டாக பண்ணுவாங்க. நிறைய விஷயம் அவங்கள்ட்ட கற்றுக்கிறேன் நான். இப்படியா அப்படியா அப்படிலாம் டீம். அப்புறம் புது ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவர் ஒரு நாள் என் செல்லில் ஒரு ஃபோட்டோ வந்தது, பார்த்தோன்னே என் பையன் கேட்குறான், இப்போ இவர் தெரியுமா உங்களுக்கு கூட வச்சுதான் யூடியூப்பில் பெரிய அழுப்பாக இருந்தாலும் என்னடா சொல்கிற மறுநாள் போனால் என்ன தம்பி அவரு பையன் அப்படின்னு பயங்கரமான ஐயோ இல்லை ஒன்று. அப்போ அவங்களாம் யூடியூப்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க, ஆனால் அடக்கி வாசிக்கிறாங்க. அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் சீனியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். எப்படி அவங்க கூட கோபம் பண்ணீங்க? உங்களுக்கு கரெக்டான கதாபாத்திரம் கொடுத்தாங்க அவங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி? அதில் எந்த சீனில் நான் வரணுமோ அதில் தான் வருவேன். தேவையில்லை சீனை வந்து போகிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. இவன் எப்போ பார்த்தாலும் வந்துடுறா, வர வேண்டிய நேரத்தில் வரணும், தேவைப்படும் போது நம்ம இருக்கணும். நடிப்பு கூட நமக்கான காட்சி, இது நடிக்க வேண்டிய சீனும் போது விளையாடலாம்.
எல்லா சீனும் நான் நடித்து அஸ்திரணும், அது வாய்ப்பு வரணும் அந்த காட்சியில் நமக்கு. அதில் என்ன அளவாக பயன்படுத்தியிருக்காங்க, அழகான மரியாதை கொடுத்தாங்க, அன்பான டீமு, அது நல்ல பட்டாளம். என் கூட ஓட்டிக்கிறாங்கன்னா நானும் அவங்க கூட ஓட்டிக்கிட்டேன், அதான் முக்கியம். ரொம்ப ஜாலியான டீம், நல்ல டீம். இந்த குறும்படங்கள் வழியா நீங்க தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களாகவே மாறி இருக்கிறாங்க. நீங்க இயக்குனராக வரும்போது ஒருத்தர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு, அதாவது உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியது இருக்கு. ஸோ இந்த குறும்படங்கள் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கு சார், இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு நிறைய இருக்கிறாங்க, அவங்க வந்து ரெவென்யூவா இதில் ஜென்ரேட் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நான் வந்த பீரியட்லாம் ஒரு குறும்படம் எடுக்கணும்னா முதல்ல அதிர்ச்சி ஆகிறது, ஃபிலிம் வாங்கினேன் 22,500 1000 அடி, எனக்கு 2000 அடி வேணும் ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கு. அப்படி பார்த்தா 45,000 ஃபிலிமுக்கு வேணும். இப்போ ஃபிலிமே இல்லை, அது அந்த பட்ஜெட் கிடையாது. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு கேமரா கூட முன்ன மாதிரி வந்து பெரிய ரெண்ட்லாம் இல்லை, பட்ஜெட்டுக்கு வந்துச்சு. கேமரா வேலையே பார்த்தா ரொம்ப வத்திப்பட்டி மாதிரி இருக்குது கேமரா. அதெல்லாம் பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. மூளையை மட்டும் நல்லா செலவு பண்ணோம். மூலதனத்தை விட மூளையை நல்லா செலவு பண்ணிங்கன்னா இந்த ஃபிலிம் மிச்சம், எக்யூப்மெண்ட்டு வேலை மிச்சம், அழகாக எடுத்துடலாம். இன்றைய இளைய தலைமுறை அவங்களுக்கு சொல்கிறது, முன்னாடிலாம் அந்த பயம் அதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. எடுத்தோன்னே ஸ்டார்ட் கட் அப்படி ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, ஈஸியாக இருக்கும். ஆனால் போனால் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ அந்த குறும்படம் எடுத்த கட் பண்ணி வெட்டி ஒட்டி இதுக்கு பார்த்து நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அதை மற்றவங்க ரியாக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு ரிசல்ட்டை பார்த்துறீங்க. உங்கள் படத்தை இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இந்த மாதம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மாதமாகவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா பிருத்திவி சாருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு ஒரு கலைமாமணி, நீங்கள் நடிச்ச இன்னொரு ஒரு படம் இந்த மாதம் வரப்போகுது. ஸோ எப்படி வீட்டில் ஹாப்பினஸ்? எந்த ஹாப்பினஸுக்கும் நம்ம முதல்ல நினைக்கிறது மனசில் நல்லா சந்தோஷப்படணும். அது உண்மையான அந்த எதுக்காக அதை அப்படியே அனுபவிக்கணும். ஆனால் அதை தலைக்கு ஏற்றக்கூடாது. இப்படியா அப்படியாலாம். ஆனால் அந்த என்ஜாயபிள் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். அது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்ஜாயபிள் கொடுக்கணும். சில பேர் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில், ஒரு நல்ல விசேஷ நேரத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம மனசு பூரா இவ்வளோ கஷ்டப்பட்டு போனதை அவங்க யாரோ ஒன்று பண்ணதால எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாதுன்றது என் அபிப்பிராயம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த க்ஷணத்தை, இந்த வினாடியை நல்லா அனுபவிக்கணும். இந்த நகைச்சுவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது உங்களை பார்த்தாலே சில பேருக்கு மகிழ்ச்சி வரும். நீங்கள் பேசணுமோ இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் டைலாக் சொல்லி அவங்கள சிரிப்புன்னு கிடையாது, உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு வருது. அதை சிரிப்புன்னு சொல்கிறோட ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு இது கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப்பு இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறது எப்படி சார்? அதில் ஒன்றும் இராணுவ ரகசியம்லாம் கிடையாது. அது என்னை யாராவது பார்த்தா, நான் யாரையாவது பார்த்தாவ ஒருத்தர் டக்குன்னு ஸ்லிம்மாக இருக்கீங்க, டக்குன்னு அதிகம் கூட வேறு வார்த்தை போடலாம். என்ன வீக்காக இருக்கிறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்லிம்முக்கும் வீக்குக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். சொல்கிற விதம். ஸ்லிம்மாக இருக்கீங்கன்னா சந்தோஷம். அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தாருன்னா என்ன எக்ஸசைஸ் தான், நல்லா ஆர்ம்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, நல்லா உடம்பு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படி சொல்லலாம். சில பேர் என்ன பொதன்றீங்க, கண்டமணி சாப்பிட்றீங்களா, ஒரு அளவு கிடையாதா? இது காயப்படுத்துறது. இயற்கையாகவே நம்மளே எல்லோரும் சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. அண்ட் நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அவனை கேட்குற விதத்துலேயே வந்து அவனை மகிழ்ச்சி பண்ணுது. ஆனால் நீங்களே கூட இப்போ உங்கள் திருட்டு முடி அதை வச்சு கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் மனசு பண்ணி தன்னை தானே லைட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி நகைச்சுவை கொண்டு வரதுல இருக்குது? ஏன் அப்படின்னா இப்போ நிறைய காமெடிஸ் வந்து வேற மாதிரி கொஞ்சம் கலாய்ச்சி அந்த மாதிரி வருது. தன்னை தானே கூட கிரிட்டிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க மொழி திருட்டு மொழி, அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி? மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும். நம்ம என்ன ஆள் ஒரு ஷார்ட்டாகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கொள்ளந்தாங்க அப்போ முடிவு வச்சு. அதனால் மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன புஜபல பராக்கம் உள்ள ஒரு ஆணாக இருக்கனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்ற சந்தோஷம்தான். நம்மளை போய் டூயட்லாம் ஆடி பாடி ஊட்டியில் காஷ்மீர்லாம் ஆடி பார்த்துருக்காங்களே, சந்தோஷமான விஷயந்தான்.
ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியா கிளிஸ் நான் ஒரு நிகழ்ச்சிக்கும் ஈவெண்ட்ஸ் போயிட்டு கல்யாணம் காட்சிகளில் போயிட்டு வந்தவனே என் வீட்டில் முதல்ல நான் தேடி பார்க்குறது என் ஃபோட்டோ வந்திருக்கான்னு ஆசை தான். அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? மனசு கேட்குது, ஃபோட்டோ வந்திருக்கு, ஃபோட்டோ தெளிவாக இருக்கும், தெரிவிட்டோமா, கண்ணு மூட்டோமா, என் ஃபோட்டோ நல்லா ஓகே வந்தது போட்டாங்கப்பா, அது ஒரு சந்தோஷம் தான். அப்படி பல நேரம் இந்த பாண்டியராஜனை மகிழ்வித்த சந்தோஷப்படுத்திய இந்தியா கிளிஸுக்கு நன்றி, வணக்கம். இப்படி பாண்டியராஜனை அடிக்கடி பார்க்கணுன்னா இந்தியா கிளிஸுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.